முதல் ரவுண்ட் மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். விலாப்பட்டி வெர்சஸ் ஔவையார்பட்டி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஔவையார்பட்டி. 5 ஓவர் மேட்ச், ஒரு ஓவர் போட் பண்ணி 4 பவுலர். ஓப்பனிங் பர்சனா குகன் ஸ்டேக்ல, ஓப்பனிங் பவுலர் வசந்த். அருமை தம்பி ஜிஜே. முதல் பால் புல் ஷாட்டுக்கு கொடுத்து போட்டாங்க. ஸ்ட்ரைட்டாவே அது 6. இந்த கிரவுண்ட்ல உடச்சு போட்டா கண்டிப்பா 6. ஃபுல் பவர் போடாத பேட்ஸ்மேன் வைக்க தான் பார்த்தாரு, வச்சதுக்கு 6 பேருக்கு. ஃபுல்லர் பாலுக்கு வந்திருக்காரு. தேர்ட் பால் அற்புதமாக செலுத்தி அடப்பட பந்து அடிச்சு பார்த்தாங்க. நாட் அவுட் கால். போன பால் வைட், ரீபால். இந்த பால் ஃபிளாட்டா அடிச்சாரு ஆஃப் சைட்ல. ஃபீல்டர் நான் டாமினேட் பண்ணாலுமே தடுத்துட்டாங்க. டாட் பால் இல்ல, கேட்சுக்கான வாய்ப்புலாம் போச்சு. குத்தி ஃபாஸ்டா வேற போயிட்டு இருக்கு சோஃபார். ஆஹா, காலில் பட்டி பவுண்டரி உடலை. 3 ரன் ஓடி இருக்காங்க விஷால் ஸ்டேக்ல. இன்சைடா போக பார்த்தாரு, அது நேராக கைக்கு போயிடுச்சு. முதல் ஒரு முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் நியூ பாலர் குழந்தை. வெற்றி பெற்றுள்ளனர். டாஸ் பால் ஷார்ட் பால் எங்க அடிச்சாரோ அங்கேயே 6 அடிச்சிருக்காரு. வெயிட் சைட் நோ பால் என்ற கால் வந்திருக்கு. அதே பந்து இது வெயிட் சைட் நோ பாலா இருக்க வாய்ப்பு. ஃப்ரீ ஹிட் பால் கைக்கு போச்சு, கேட்சா பிடிச்சாங்க. மீண்டும் வெயிட் சைட் நோ பால் என்ற கால் வந்திருக்கு. பவுலிங் சேஞ்சு ஸ்ரீகாந்த் ஓவர் கண்டினியூ பண்றாங்க. பேக் டு பேக் 2 வைடு. இந்த பாலும் ஃப்ரீ ஹிட் பால். இந்த ஒரு முதல் பால்னு சொல்லலாம். ஃபுல் பவர் இன்னும் பேட்ஸ்மேன் போடல. விக்கெட் கொடுத்துருக்காங்க. வெளியே பிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன். விஜய் ஸ்டேக்ல ஸ்ட்ரைட்டாவே பிச்சர் அப் டெலிவரி. டாஸ் பால் சரியா கனெக்ட் பண்ண முடியல. கேட்சும் பிடிக்க முடியல. ரொம்ப சேஃபா விழுந்துருச்சு அந்த பந்து. இது கேட்சா கேரியாக வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபீல்டர் ரெடியா இருந்திருக்காரு. கேட்சையும் பிடிச்சிருக்காங்க. இந்த ஓவர்ல வரக்கூடிய 2வது விக்கெட் நேரா இறங்கிருச்சு கால்ல. லெக் பைல சிங்கிள், இப்ப டபுளா மாத்துறாரு யோகேஷ். 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 27 ஆடி இருக்காங்க. பட் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. ரன்ஸ் வந்த ஓவர்லயே விக்கெட் விட்டுருக்காங்க. இவருக்கான செகண்ட் ஓவர் முதல் பால் ஃபுல் ஷாட், தடுக்க ஆள் வச்சிருக்காங்க. செகண்ட் பால் பீட்டன்ங்க. நல்ல லைன் லென்த் அரௌண்ட் விக்கெட் எடுத்ததுக்கு அவர்களை விளையாடி நோக்கி அழைக்கின்றோம். கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸ் பண்ணி ஆட பார்த்தாரு, வைக்க பார்த்தாங்க. பிளேஸ்மெண்ட்டுக்கு போய் சிங்கிள் மாத்திருக்காரு. ஸ்லோவர் த்ரூ தி ஏர் பீட்டன். மீண்டும் பிச்சரப்பா போட்டாரு. இந்த தடவை விக்கெட் கொடுக்காம போட்டிருக்காரு. பேக் ஃபுட்ல ப்ளே பண்ண பார்த்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர். டாட் பால் விக்கெட்டோட முடிக்கிறாரு ஓவரை. நல்ல ஓவர் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல புல் பேக். 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 29. 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். இந்த ஓவர் பொறுத்து குழந்தை. முதல் பால் ஸ்லோவா போட்டாரு. பம்ப் எடுத்துருச்சு. அந்த பம்ப் நாளா மாறி இருக்கு. செகண்ட் பால் யோகேஷ் ஆன் ஸ்டேக். கேட்ச் என்ற கால். விட்டுட்டாங்க கேட்ச விட்டுட்டாங்க. அந்த பால் குத்தி போயிடுச்சு. பவுண்டரியும் போயிடுச்சு. செகண்ட் பவுண்டரி. டாஸ் பால் நல்லா பட்டிருக்கு. ரைட் ஃப்ரம் தி மிடில் ஆஃப் தி பேட். தூரம் எங்கேயோ போயிடுச்சு பந்து. 2 பவுண்டரி, ஒரு 6. யோகேஷ் கையில இருந்து தேவைப்பட்ட ரன் இப்ப வருது. எக்கனாமிக்கலா போட்டதுக்கு அப்புறமா எதிர்த்து முட்டி இருக்காரு. தட்டி விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க 6க்கு அப்புறமா. அங்க டபுளா மாத்த இப்ப டைமிங் கொடுத்துட்டீங்க. சரிக்கு விழுந்துட்டாரு. எத்தனை ஓட்டங்கள்? டாஸ் பால் ஆஃப் சைடுல ஆள் ஏத்தி வச்சு அதை கேட்சா மாத்திருக்காங்க. யோகேஷ் ஆட்டம்ல இருந்து வெளியே. நியூவர்சன் ஹரி ஸ்டேக்ல கிரீஸ் தூக்கி போட்டாரு. அவருக்கு எர்லியரா போன ஓவர் போட வந்தப்ப
லைன்ல விழுவல, 4 இழுத்து பிடிச்சி போட்டாரு. இப்ப 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 45, 5 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவருக்கு மணி வந்திருக்காங்க. அற்புதமாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, அங்க ஒரு வாய்ப்பு. வந்துட்டாருங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு. அந்த போஸ்டை பார்த்துக்கிட்டு சேஃபா வந்துட்டாங்க, பரவாயில்ல. மிக நேர்த்தியாக ஆடப்பட்ட பந்து, ஆஃப் சைடுல சிங்கிள். விரட்டி துரத்தி ஆனான்னு பார்த்தா மீண்டும் அந்த ஃபீல்ட தேடி போயிருக்கு பந்து. கரெக்டா கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காரு. ரெண்டாவது கேட்ச் தெளிவா எடுத்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் கவி ஸ்டேக்ல பஞ்ச் டவுன் தி கிரவுண்ட், ஸ்டாப்பையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவர்ஸ்ல சர்க்கிள் குள்ளே ஸ்டாப் பண்ணாங்க, சிங்கிள் மட்டும்தான். நல்ல வைட் யார்கர். டாஸ்பால் சரியா படல பேட்ல, ரெண்டு பேத்துக்கு நடுவுல விழுந்திருக்கு. எத்தனை ஓட்டங்கள்? டீப்ல த்ரோ வரல. ஓடி எடுக்கப்பட்ட 2, டார்கெட் 53 அவையார்பட்டிக்கு. முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. இப்ப மிக நேர்த்தியாக செலுத்தி ஆடப்பட்ட பந்து, எத்தனை ஓட்டங்கள்? ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பவுண்டரி லைன் சேவ் பண்ணிட்டாங்க. செகண்ட் பால் அவுட் சைட் ஆப்ஷன் எடுத்தாரு. ஃபுல் பவர் போட முடியல, முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணாங்க. மீண்டும் சிங்கிள். காலுக்குள்ள பூந்து வருது பந்து. டாஸ் பால் போடக்கூடாத ஒரு டாஸ் பாலை போட்டு விட்டாரு. ஈஸி பிக்கிங் இதெல்லாம் லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு. ஒரு நல்ல யார்கர், அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு, அது டாஸா மாறிச்சு. கரெக்டா எடுத்துட்டாங்க. நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். லாஸ்ட் மோர், மீண்டும் நல்ல யார்கர். செலுத்தி ஆடப்பட்ட பந்து, எத்தனை ஓட்டங்கள்? மீண்டும் யார்கர். ஒரு பால் மிஸ் பண்ணாரு, அதை பேட்ஸ்மேன் பிளேஸ் பண்ணாங்க. மற்றதெல்லாம் நல்ல யார்கர் போட்டிருக்காரு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே வர முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் சுதன் ஒரு வைடு, லெக் பைல ஒரு சிங்கிள் எடுத்திருந்தாங்க. இப்போ லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருக்க போறாங்க. குத்திப்பட்டாரு, புல்லாட வாய்ப்பு இருந்துச்சு. அந்த புல் மரத்துல பட்டு மரத்துல பட்டா 6. எஸ், மரத்துல பட்டிருக்கு 6. ஃபாஸ்டா போட பார்த்தாரு, ஃபுல்லா போட பார்த்தாரு. ஃபீல்டர் காலில் பட்டு ஓடி எடுக்கப்பட்ட 1. இங்க ஃபிளாட் பேட்டிங், ஆனந்த் ஆட்டம் இழந்து வெளியே, கையிலே விழுந்து போச்சு. விக்கெட் கீப்பர் விட்டு தரல. நியூ பேட்ஸ்மேன் வசந்த் ஸ்ட்ரைக்ல. அற்புதமாக செலுத்தி ஆடப்பட்ட பந்து, எத்தனை ஓட்டங்கள்? ஐயோ விட்டுட்டாங்க, டைமிங் கொடுத்துட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. அற்புதமாக கேப்ல ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பேக்வர்ட் ஸ்கொயர்ல ஆள் வச்சு போட்டிருக்காங்க. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 22 ஆடி இருக்காங்க. அவையார்பட்டி 18 பால் பாக்கி இருக்கு, 31 தேவை. அவருக்கான செகண்ட் ஓவர் முதல் பந்து. ஃபாஸ்டா ரிஃப்ளெக்ட் பண்ண பார்த்தாரு, அதுல மிஸ்ஃபீல்ட் ஆகி போச்சு. டைமிங் கிடைக்க ஓடி இருக்காங்க 2. முதல் பால் ஐயோ வர விட்டு ஒரு ஹெலிகாப்டர் ஸ்கொயர்லுக்கு மேல ஒரு 6. அற்புதமாக செலுத்தி ஆடப்பட்ட பந்து, எத்தனை ஓட்டங்கள்? கரையோட போயிருக்கு இந்த தடவை, டைமிங் கிடைக்கல. 2 ஓட்டங்கள் மீண்டும் ஓடி இருக்காங்க 2. அற்புதமாக ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். பந்து, எத்தனை ஓட்டங்கள்? இன்ன இடத்துல இருந்து பிக் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்ப ஃபுல்லா பாட்டம் ஹேண்ட் யூஸ் பண்ணல இந்த ஷாட்டுக்கு. சிங்கிள். ஸ்டிக் தெரிச்சு விழுந்துருச்சுங்க. ஃபிங்கரை காட்டிக்கிட்டே வந்தாரு. ஸோ அழகர் ஆட்டம் இழந்து வெளியே. லெஃப்டி பேட்ஸ்மேனோட விக்கெட் தான் அவங்க எய்ம் பண்ணது, அந்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நீங்க நியூ பேட்ஸ்மேன் ராகுல் ஸ்டேக்ல. 1 மோர் ரிமைனிங் இந்த ஓவர்ல. கீப்பரை க்ளோஸ்ல வச்சு போட்டாங்க. 3 ஓவர் முடியல ஸ்கோர் 33 ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் விட்டு 12 பால் பாக்கி இருக்கு, 20 தேவை. அடுத்த நியூ பவுலர் குணா. ஃபர்ஸ்ட் பால் கோஸ் வித் புல் ஷாட், சேஃபா விழுந்துரும் கண்டிப்பா. எத்தனை ஓட்டங்கள்? சிங்கிள். நடுவர். செகண்ட் பால் கரெக்டா புல் ஆட்டாரு. முதல் 6 ராகுல் அவர் பேட்ல இருந்து குத்தி போட்டாங்க. ஃபாஸ்டா எடுத்துட்டாரு, டக்குன்னு திருப்பிட்டாரு பந்த. குத்தி வரவும்
கீப்பர் கேட்ட இடத்துல போட்டாங்க. அற்புதமாக செலுத்தி ஆடப்பட பந்து எத்தனை ஓட்டங்கள். இந்த ட்ரை ஸ்ட்ரெயிட்டாவே கைக்கு போச்சு, விட்டு தரல. இங்க நியூ பேட்ஸ்மேன் கிஷோர் ஸ்ட்ரைக்ல நீங்க நேர்த்தியா நல்ல குத்தி விலைக்கு வந்துச்சு. எத்தனை ஓட்டங்கள். சரியா டைம் பண்ண முடியல, வேகம் வராத காரணத்தினால. நல்ல பந்து, பெரிய ஷாட் கொடல, தரையோட ஆடி கொடுத்துட்டாங்க. சேஃபா ஆடிக்கிட்டாங்க இந்த பந்த. அங்க விக்கெட் போயிருக்கு. கிஷோர் ஆட்டம் வளர்ந்து வெளியே ரன்னர் மூலியமா தூக்க பக்கமா தரையோட ஓட்டி விட பார்த்தாரு. மீண்டும் ஸ்ட்ரைக்கு வர பார்த்தாங்க. அந்த எண்ட்ல விக்கெட் போயிருக்கு. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 43. 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். லாஸ்ட் ஓவர் போட விஜய் வந்திருக்காங்க. 6க்கு 10 தேவை. முதல் பாலேவா கேரி ஆகல, பவுண்டரியை சேவ் பண்ணியிருக்காங்க. போன பால் வைடு. 5ல் 8 தேவை. கீப்பர் க்ளோஸ்ல வச்சு ஓடினாங்க, இப்போ தயங்கி ஓடி இருக்காங்க. பட் ஓடிட்டாங்க அந்த ஒரு ரன்னை. போன பால் வைடு. 4ல் 6 தேவை. டாஸ் பால் சரியா படல, குத்தி திரும்பும். 3ல் 5. விக்கெட் கீப்பர் கைக்கு போட்டிருக்காரு பந்த. லாஸ்ட் மோர் சரியா படல. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பா. அதுதான் எக்ஸ்ட்ரா ரன் மட்டும் விட்டுறக்கூடாது. பாசான த்ரோ வரத்துக்குள்ள ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்க. லாஸ்ட் பால், ஒரு பாலுக்கு 3 தேவை. ஆஹா, மூவ்மெண்ட் காட்டி முடிச்சே கொடுத்துட்டாருங்க மேட்ச. 6 அடிச்சு முடிச்சிருக்காங்க. அசத்தல் பினிஷ் கொடுத்திருக்காரு. மேட்ச் ஒன் பை ஔவையார்பட்டி. லாஸ்ட் பால்ல கொண்டு போய் நறுக்கு நடிச்சு முடிச்சு கொடுத்துட்டாங்க. பிரஷர் அவரே எடுத்துக்கிட்டாரு, அவரே முடிச்சுக்கிட்டாரு. நாடுகள் முழுதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருகிற வரவேற்கின்றோம். விழா குழு சார்பாக